இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள்ல சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்படி இந்த காலை நேரத்தில் இடைபட துவங்கினார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் இருதய பலகையில் எழுதி விட்ட வார்த்தை, இந்த வருஷத்தின் இறுதியில இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு கொஸ்டினா வைக்கிறார். இன்னைக்கு அதை நீ உடைச்சி போட்டுட்டியா, இல்ல அதை இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். அவர் வார்த்தையை இருதயத்தின் பலகையில எழுதி உங்களை இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டா, வீட்டுல நடக்கிறது எல்லாம் மாறி நடந்ததும் அவர் சும்மா பேசிட்டு தான் இருப்பார். உடைத்த வார்த்தையை ஹல்லேலூயா, ஆமென். எது நடக்க கூடாதோ அது நடக்குது, எது நான் பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறேன், எதை நான் சந்திக்க கூடாதோ அதை சந்திக்கிறேன். அதாவது கர்த்தர் என்கிட்ட பேசுற வார்த்தை ஒண்ணு இருக்குது, ஆனா நான் பார்க்கிறது அதுக்கு நேர் மாறி. இது உனக்கு நான் செய்வேன்னு சொல்லி நடக்கிற பாதை பார்த்தா செய்யறதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லை. ஏன்னா எல்லாமே மாறி நடக்குது. இது நடக்காதுன்னா அதுதான் நடக்குது, இது நடக்கும்னா அதுதான் நடக்க மாட்டேங்குது. நாம இன்னைக்கு சூழ்நிலை நமக்கு நேர் மாறி நடக்கும்போது நாம செய்யற பெரிய தப்புனது சொன்ன வார்த்தை அப்படியே உடைச்சிடும். இன்னைக்கு அநேகர் நம்ம பொறுமை இழந்து நாம செய்யற தப்புன்னு தெரியுமா, வார்த்தையை உடைச்சு போடுறோம். இந்த வருஷம் முடிய போகுதுன்னதும் சில வார்த்தையை உடைச்சு யாராவது போட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்ற வார்த்தை, அவர் திரும்ப எழுத போறார். நீ உடைத்து போட்டதை நான் திரும்ப எழுதுவேன் அப்படின்ட்டார். காரியத்தை தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை விட மேலானது கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை விட மேலானது, வல்லமையானது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைன்னு நம்புறவங்க சத்தமயாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாற கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே, ஒன்று ரெண்டு காரியங்கள் அல்ல, எல்லாமே என்னை சந்திக்க வைக்கிற எல்லா விஷயமுமே என் வாழ்க்கைக்கு நன்மைக்கு என்று சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் இதுக்கு முடிவு தீமைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, சகலமும் நன்மைதான். எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா. இயேசுவால் இயேசுவா, ஆமென். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். ஆமென்.